ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்நேரம். நாங்கள் வந்து நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே லைவ் கிராப் தான் யூஸ்வலாக வாங்கி செய்வோம். சென்னையில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக லைக் இந்த எக்ஸ்போர்ட் கிராபெல்லாம் இருக்குல்ல, ஸோ உயிரோடு இருக்க நண்டு தான் வாங்கி தான் நாங்கள் சாகடிப்போம். அந்த அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கணும் நல்லா. ஓகேங்களா? நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் நல்லா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிராப் கழுவி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு அண்ட் வேணா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த ஷெல் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்றனால அதில் கொஞ்சம் மசாலா இறங்குன்றதுக்காக சும்மா அப்படி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து போட்டு வச்சோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சைடில் நாங்கள் ரைஸ் கூட செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே சும்மா ஒரு கிளிப் எடுத்தேன். அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ அந்த தக்காளியும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வதங்கி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு மாதிரி தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வரணும். அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாமே போகணும். போனதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா அண்ட் ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் மிளகாத்தூள் நான் சொல்கிறது. ஸோ அதுவுமே ஆட் பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். அண்ட் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நல்ல பெரிய பெரிய நண்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுக்கு லைக் ரொம்ப வறுத்துடா அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நண்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த ஒரு கொடுக்குமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ஆக்சுவலி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எங்களால் கடிச்சே சாப்பிடவே முடியல. நாங்கள் வந்துட்டு எதோ வச்சு அதை உடைச்சி அதுக்கப்புறமா தான் பல்லில் கடிக்கவே முடியல எங்களால். ஸோ அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ இந்த நண்டுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ வந்து நண்டு வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த திக்காக கிரேவி வந்ததுக்கப்புறமா லைக் நண்டு வந்து எப்படி வெந்திருக்கோன்னா அது நல்லா ஆரஞ்சாக மாறிடும். அதுக்கப்புறமா அந்த கிரேவி வந்து ரைஸில் போட்டு சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.